அதிமுகவை அபகரிக்க விஜய் சதி திட்டம். அரசியல் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் விஜய். அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கும் மர்மம் விலகியது. விஜய் மீது முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றச்சாட்டு. கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வருங்கால முதலமைச்சரின் பாதம் பணிந்து வணங்கி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்களின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். தமிழக அரசியலில பெரும் எதிர்பார்ப்புகளோடும் ஆச்சரியங்களோடும் உதயமான தமிழக வெற்றி கழகம் இப்போது அரசியல் அகதிகளுக்கும் அரசியல் அனாதைகளாலும் அரசியல் ஆதரவற்றவர்களாலும் நிரம்பி வழிவதை பார்க்கிற போது நமக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பொதுவாக விஜய் மன்றத்தினுடைய அந்த உறுப்பினர்கள் பொதுவாக பேசிக் கொள்வார்கள். நம்ம விஜயை நம்பியவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை என்று அவர்கள் தாரக மந்திரமாக கொண்டு விஜய் மன்றத்திலே 30 ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக சேவையாற்றி வருகிறார்கள். அப்படி விஜய்தான் உலகம் என்று 30 ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்துக் கொண்டே இருக்கின்ற ஆரம்பகால மன்ற நிர்வாகிகளுக்கு எத்தனையோ பேர்கள் தகுதியோடு இருக்கிற போது, எத்தனையோ பேர்கள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற போது, எத்தனையோ பேர்கள் ஆர்வத்தோடு இருக்கிற போது அவர்களையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு அரசியல் அகதிகளாக வருகிற ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், செங்கோட்டையன் போன்ற அரசியல் அடைக்கலம் தேடி வருகின்றவர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வாரி வாரி வழங்கி வள்ளலாக காட்சியளிக்கிற நம்ம விஜயனுடைய ரகசிய திட்டம் என்ன தெரியுமா? அரசியல் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பது மட்டும் அவருடைய எண்ணம் அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்திலே அடுத்து அரசியல் அதிகாரம் என்கிற அதிரடி ஆஃபர்களை அறிவித்து அதிமுகவுக்குள்ளே 54 ஆண்டுகால மாபெரும் மக்கள் சக்தி கொண்டிருக்கிற அந்த இயக்கத்திலே இப்போது அதிமுகவிலே ஆடுபுலி ஆட்டத்தை அரங்கேற்றி வைத்து ராஜினாமா நாடகத்தை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிற அந்த விபரீத விளையாட்டுகளை சந்தோஷமாக மனதுக்குள்ளே பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடி உத்தரவின் பேரிலே பனையூரிலே சனிக்கிழமை தோறும் நடைபெற்று வருகின்ற இணைப்பு விழாவிற்காக இன்றைக்கு சனிக்கிழமை அந்த இணைப்பு விழாவிற்காக நம்பிக்கைக்கு பாத்திரமான தலைவர் விஜயின் தலைமை ஏற்க பால் காவடி, பன்னீர் காவடி, பறவை காவடி தூக்கி சென்றாலும் அங்கே வாசலிலே இவர்களை வரவேற்க ஒரு நாதியும் இல்லை. சரி, வந்தது வந்துவிட்டோம், ஆத்திர அவசரத்திற்கு நம்ம கௌரவம் எல்லாம் பார்க்க கூடாது என்று பூட்டிய கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றால் அங்கே தாவேகா கட்சியின் தலைவர் நம்ம முதல்வர் விஜயின் தரிசனமும் இதுவரை யாருக்கும் கிடைக்கவில்லை. இதிலே வேடிக்கை என்னவென்றால் இப்படி தினந்தோறும் அரங்கேற்றுகிற இந்த அரசியல் ஆடுபுலி ஆட்டத்திற்கு விடைதான் என்ன?
மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்ட பிச்சையாலை அரசியல் வாழ்வு பெற்றவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் பத்திரமாத்து தங்கங்களாக அதிமுகவிற்குள்ளே எடப்பாடியாரின் தலைமையை ஏற்று காலை பிடித்து கையை பிடித்து அவரிடத்திலே காரியம் சாதித்து வாழ்வை வசந்தமாக்கி கொண்டவர்கள் எல்லாம். அது மட்டுமல்ல, இங்கே நாங்கள் தான் சூராதி சூரர்கள் என்று வீரத்தோடு மார்தட்டி நின்றவர்கள் எல்லாம் இப்போது அடைத்து கிடக்கிற கேட்டை அடித்து பிடித்து உள்ளே தள்ளி பதவி பிச்சை கேட்டு திருவோடி ஏந்தி பனையூருக்கு பயணம் செய்கிற பாவிகளே, உங்களை பார்க்கிற போது இப்போது அடைத்து கிடக்கிற கேட்டை அடித்து உதைத்து உள்ளே தள்ளி பதவி பிச்சை கேட்டு திருவோடி ஏந்தி பனையூருக்கு பயணம் செய்கிற பாவிகளே, உங்களை பார்க்கிற போது உண்மையான கோடிக்கணக்கான விசுவாச தொண்டர்களுக்கு நெஞ்சை இரண்டாக பிளக்கின்ற வலியும் வேதனையும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த கொடுமைகளெல்லாம் பார்த்து உண்மை விசுவாச தொண்டர்களின் கண்களிலே கண்ணீரும் வற்றி போய்விட்டது. ஆனால் ஒன்றை சொல்லுவேன், கடல் வற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு குடல் வற்றி செத்து போன அந்த பழமொழியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். களத்திலே வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் கட்சியிலே உறுதியோடு நின்று விசுவாசத்தை காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மன உறுதியோடு விசுவாசத்தோடு பல பேர் வாழ்ந்து காட்டி வரலாறு படைத்து வருகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கோடிக்கணக்கான தொண்டர்கள். ஆனால் அதிலே சில பேர்கள் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள், பதவி பறிபோனதற்கு பிறகு அந்த பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் நாம் எப்படியெல்லாம் வாழலாம், எங்கேயும் செல்லலாம் என்று நினைப்பவர்களை நாம் என்ன சொல்லுவது? கட்சியை காட்டி கொடுத்து விட்டு அடுத்த கட்சியை காப்பாற்ற போகிறேன் என்று புதிய அவதாரம் எடுக்கின்ற அந்த கயவர்களை நாம் பேசாமலும் இருக்க முடியவில்லை. ஆனால் மொத்தத்திலே தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? இந்த ஈன பொழப்பு பொழைப்பதற்கு ஒரு ஜான் கயிற்றிலே, ஒரு முளை கயிற்றிலே தூக்கிலே தொங்கி உயிரை விட்டால் அது வீர மரணமாக இருக்கும், அது வரலாறு பேசும் என்று பேசிக் கொள்கிறார். இது பதவி தேடி செல்லுகிற பதவி ஆசையிலே, அதிகார ஆசையிலே அகதிகளாக தாவேக்காவுக்கு செல்லுகிற அதிமுகவில் அழிக்க நினைக்கிற சில பேர்களிலே அவருக்கு வழிகாட்டுகிற விஜய் அவர்களே, உங்களுக்கும் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக சொல்லுகிறார்கள். தூய சக்தி தூய சக்தி என்று இப்போது எல்லோரும் தூற்றுகிற சக்தியாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். போற்றுகிற சக்தியாக அவதாரம் எடுப்பீர்கள் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் ஆடுகிற அரசியல் ஆடுபுலி ஆட்டம் தூற்றுகிற கட்சியாக நீங்கள் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே பதவியை தேடி திருவோடு ஏந்தி உங்கள் வீட்டு வாசலிலே காத்து கிடக்கிற அந்த ஈன பிறவிகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான் சொல்லுகிறோம். இந்த ஈன பிழப்பு பிழைப்பதை விட 4 வீட்டிலே பிச்சை எடுத்து வாழ்ந்து விடலாம், அல்லது தூக்கு கயிறிலே நாம் உயிரை விட்டு விடலாம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமாக இருப்பதை பணிவோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.